இங்கே நீங்கள் பார்த்தது ஒரு அரைத்தலை மனிதன். இவர் எப்படி இந்த அரைத்தலையை பெற்றுக்கொண்டார்? இதற்கு பிரதான காரணம் என்ன? உண்மையில் இதற்கு பிரதான காரணம் என்ன என்று சொன்னால், இவர் ட்ரக்ஸ் பாவித்திருக்கிறார். அதாவது இவர் தான் கார் ஓடுகின்ற பொழுது இவர் ஒரு விதமான போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த போதைப் பொருளை இவர் புகைத்திருக்கிறார். புகைக்கின்ற பொழுது இவர் முன் கண்ணாடிக்கு அந்த போதைப் பொருள் வந்து முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் வந்து வடக்குடி மாதிரி ஊதுவதென்று இப்படி ஊதியிருக்கிறார். ஒளிவரது கண்ணாடி வந்து முன்னுக்கு இருக்கிற மரத்துக்கு இவர் பயங்கர பாஸ்டா ஓடி இருக்கிறார். அப்போ பயங்கர பாஸ்டா ஓடி இருக்கிற வேறு எதிர்பாராத விதமாக அந்த ஒரு ஆக்சிடென்ட், அதாவது விபத்தை சந்திக்கிறார். விபத்தை சந்தித்த இடத்துல வந்து இவரை உயிரோட பாதுகாக்கணுன்றதுக்காண்டி டாக்டராக்கள் வந்து இந்த அரவாசிக்கலையை வந்து வெற்றியோட பிடிக்கணும். ஆனால் இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுடைய இல்லாட்டி தனியாகவும் நீங்கள் காரில் எல்லாத்துக்கு வாகனங்களில் பிரயாணம் செய்யறது ஓடிக்கொண்டு போயிருக்க, நீங்கள் டிரைவராக இருந்து ஓடிக்கொண்டு போயிருக்கல, நீங்கள் இந்த போதை பொருள்களை குறைக்கிறவர்களை தவிர்த்தால் நீங்கள் உங்களை ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்றது அவருடைய ஒரு அட்வைஸ், அதாவது ஒரு புத்திமதியாக இருக்குது. அது போக அதன் பிறகு உடைய தற்போது புகைத்தலில் ஈடுபடுகிறார். இவருடைய பேர் அழைக்கப்படாது பாதித்தலை மனிதன் என்று மாறி இருக்கின்றது. அது கால்ஸ்கெட் மேன் என்று சொன்னால், இந்த கூகுளில் கூட கால்ஸ்கெட் மேன் என்று அடிக்க பார்த்து நினைக்கிறீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த வீடியோ கூட வெளியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு காலம் என்று சொன்னால், கார் ஓடிக்கொண்டு போயிட்டு நீங்கள் முன்னுக்கு ஊதுறது இருந்து வந்து முன்னுக்கு புகைச்சு இப்படி தள்ளுறது, உள்ளு புகைச்சு தள்ளுறது. ஒரு வெள்ளை கடைசியாக கண்ணாடி தெரியாது, ஒன்றும் தெரியாது, தண்ணி ஓட்டி கொண்டு சின்ன காலங்கள் வருகிறது. தண்ணி ஓட்டி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய அப்படியே ஊதி கொண்டு இருப்பீங்கள், அப்படியே ஒன்றும் தெரியாது, கடைசியாக ஆக்சிடென்ட் தான் படும். அப்போ அதனால இனிமேல் நீங்கள் இந்த புகைக்கிற வாகனத்தை உள்ள புகைக்கிறத தவிர அவர் இப்பவும் புகைக்கிறார். அவர் இப்போ வாகனம் ஓடுறாரு இல்லை, பேட்டியில் விட புகைச்சு கொண்டு தான் நிற்கிறார். சரியா? இது உங்களுக்கு கூட நல்ல அட்வைஸ்.